வேறு யார் அது? சரி நீ யாருன்னு சொல்லு. ஆமாது யார் நம்ம? நீ யார்? உன் பேர் என்ன சொல்லு, வாயில் கை வைக்காமல் சொல்லு. பாருங்க அமுதம் நானும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். என்னென்னா இங்கே வாய்க்காவில் நல்லா தண்ணி வந்துகிட்டு இருக்கா, தண்ணி நல்லா பாய்ச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து தக்காளி செடிக்கெல்லாம் வந்து குச்சி ஊன போகிறோம். அது கொஞ்சம் வளர்ந்துடுறப்ப சாயுது, அதனால் குச்சி கட்ட போகிறோம். அதுக்காக எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அங்கே குச்சி வெட்டிகிட்டு இருக்காங்க. நானும் அவங்களுக்கும் தண்ணி வயலில் பாய்தான் நல்லாயிருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். அவங்களுக்கு காமிக்கிறோம். முதல் ஹாய் சொல்லு. ஹாய். வாயில் கையை எடுத்துகிட்டு சொல்லுங்க. இங்கே இருங்க, வாய்க்காவில் தண்ணி நல்லா ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. இந்த வயலில் வந்து தெளிச்சிருக்காங்க. அது வந்துட்டு அதுக்கு தான் தண்ணி இது மாதிரி தெளித்ததுக்கப்புறம் தண்ணி பார்ப்பாங்க. அதான் தண்ணி பாஞ்சிகிட்ருக்கு. இங்கே வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அந்த குச்சி ஒடிச்சிட்ருக்காங்க, கிழுவு குச்சி ஒடிச்சிட்ருக்காங்க ஊன்றதுக்காக. தக்காளிக்கு ஊனி விடுறப்ப செடி வந்து இப்போ காற்று பயங்கரமாக அடிக்குதா, சாயும் கொஞ்சம் வளர்ந்துட்டு செடி, அதனால் குச்சி கட்டி விட போகிறோம். அதுக்கு தான் எப்பா ஒருத்தன் விழுந்துட்டான் பாருங்க. விழுந்துட்டான் பாருங்க. போய் பார்த்துட்டு வரோம். அப்படியே பார்த்துக்கீரவா அப்பாடா. தண்ணி சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. வாய்க்கால் வந்து ஜேசிபி வச்சு சுத்தம் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக தண்ணி ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படியே நம்ம குளிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு தண்ணி ஸ்பீடாக ஒடியாருது வாய்க்காவில். அதான் பார்க்க போகிறோம். செல்லு பிடிச்சிக்கிறதே பயமாக இருக்குது. அங்கே காமிக்கிறேன். தண்ணி நல்லா ஸ்பீடாக ஒடியாருது. வாய்க்காவே பெரிய வாய்க்கால் மாதிரி ஆகிடுச்சு. ஜேசிபி வச்சு சரி பண்ணுவோம். நீங்கள் நிற்கிறியா? தண்ணி இங்கே இருங்க, செல்லை நல்லா பிடிச்சிக்கிறேன். இங்கே இருங்க, தண்ணி எப்படி வேகமாக ஓடுது பாருங்க. இங்கே நில்லு, அப்படியே நில்லு. பாருங்க, நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி நிற்கிறோம். நான் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தது இதில் வீடியோவிலேயே காணும். இருங்க, வாய்க்கால் வந்து ஜேசிபி வச்சு சுத்தம் பண்ணவங்களா, வாய்க்காவே பார்க்க பெருசாக இருக்குது பாருங்க. தண்ணி சூப்பராக ஒடியாருது. அவ்வளோ சூப்பராக பாஞ்சிக்கிட்டு இருக்கு தண்ணி. அப்படியே தண்ணியை பார்த்தோன்னே அவ்வளோ ஆசையாக இருக்குது குளிக்கணுங்கிற மாதிரி. இங்கே இந்த வாய்க்காவுக்கு இந்த வாய்க்காவிலேருந்து வயலுக்கு தண்ணி பாஞ்சிகிட்ருக்கு பாருங்க. தெளிச்சாச்சு, இந்த வயலில் தண்ணி பாஞ்சிகிட்ருக்கு. இங்கே இருக்கு எங்கள் ஊர் எப்படி இருக்குது பாருங்க. எங்கள் ஊரில் ஃபுல்லாக தெளிச்சாச்சா. நான் வீடியோ எடுக்கிறது நான் அப்படியே நடுக்கிற மாதிரி இருக்கான், அதனால் ஆட்டாமல் எடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்கள் ஊர் அப்படியே எங்கள் வீட்டுக்கு பின்னாடியிலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அழகு இல்லை இங்கே இருக்கா. அப்படியே வந்தோம்னா நம்ம வீட்டை ஒட்டுன வாய்க்கால் சூப்பராக தண்ணி ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அப்படியே பின்னாடி ஃபுல்லாக பனைமரம் வயல். இப்போ தான் வந்து தெளிச்சிருக்காங்க. அது வந்து அப்படி லேசாக அப்படியே பச்சை பசேர்னு அப்படியே முளைச்சி வர்றது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சைடு நல்லா முளைச்சி வந்திருக்கு, இந்த சைடு இன்னும் கொஞ்சம் வரல. நானும் அமுதன்னு தான் நின்று பார்த்துட்ருக்கோம். என் வீட்டுக்காரங்க குச்சி வெட்டி கொண்டு வச்சுட்டு வராங்க பாருங்க. குச்சி வெட்டி வச்சுட்டு வராங்க. இங்கே பாருங்கள் தலைவரை, தலைவர் வந்து தண்ணி வேடிக்கை பார்க்குறாரு. ஜேசிபி வெட்டி நினைக்க அப்படி தான், அவனுக்கு ஜேசிபினா பிடிக்கும். வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். சரிங்க, தண்ணி ஓடுறதா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இப்போ போமா அடியாமதே, போமா இல்லை நிற்போமா. இங்கே இரு. ஆனால் சின்ன பிள்ளைகள் தூசி வர்றதெல்லாம் புதுசாக தண்ணி வாய்க்காவில் வர்றப்ப அதில் வர்ற தூசி அது எல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டு இப்போ தண்ணி வருதா, குளிக்கிடுச்சா சளி பிடிச்சிக்கும்னு பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது. ஆனால் தண்ணி கொஞ்சம் குழம்பலாக வருது. இப்போ தானே வர ஆரம்பிக்குது, அதனால தான் கொஞ்சம் குழம்பலாக இருக்குது. அப்படியே 2-3 நாள் ஆகிட்டுனா தண்ணி தெளிவாகிடும், குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். வாய்க்கால் இன்னும் நல்லா பெரிய வாய்க்காவாக ஆகிட்டுச்சு. எனக்கு இந்த வாய்க்காவே 6 மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. நாங்கள் வந்து வாய்க்காவையெல்லாம் பார்த்துட்டு போகிறோம். அமுதனோட கொலுசு குத்தி விட்டு போ, நான் அழுகுறேன்.
நான் ஐயாட்ட சொல்லிவிடவா அவன் கொலுசு குத்திவிட்டுன்னு சொல்லு. கொலுசு கிழிக்குதுடா அமுது, உங்கள் அம்மாட்ட சொல்கிறியா அமுக்கி விட சொல்லி? ம் சொல்லு. இங்கே இருங்க, தண்ணி இது நைட்டு வரைக்கும் பாஞ்சிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அது ஊறணும்ல, அந்த கட்டிகள்லாம் ஊறும், அதனால் நைட்டு வரைக்கும் தண்ணி பாயும். இருங்க, கிழவ குச்சி வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க. இது எந்தெந்த செடிக்கு ஊன்றதுக்குமாம்மா? கத்திரி செடி, தக்காளி, வெண்டைக்காவுக்கு. ஒரே சைஸாக கட் பண்ணுறீங்களா? அந்த அந்த கிணுக்கு கிணுக்காக இருக்குல்ல, அதை எடுக்காதீங்க. அந்த கிணுக்கில் தான் அது போய் ஜாயிண்ட் ஆகி நிற்குமா. என்ன அதுக்கு சரியான கிணுக்குன்னுட்டேன், அதுக்கு பேர் என்ன? முஞ்ச வரம் ஒருத்தருக்கு எல்லா குச்சியும் வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்துக்கு போவோம். ஐயோ, கொட்டாய் வருது ஒருத்தனுக்கு. யார் கொட்டாய் விட்டது? யார் விட்டது? நீ தானே விட்ட? அடியை போடுவோமா கொட்டாய்? இனிமேல் கொட்டாய் விடுவியா சொல்லு. சரி, எல்லாத்தையும் வெட்டிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறோம் உங்ககிட்ட. அம்மா இந்த கெட்டப்பு பயங்கரமாக இருக்கும்மா. இந்த கெட்டப்பு பயங்கரமாக இருக்காம்மா. அந்த கிணுக்கு இருக்கணுமா அம்மா? அதில் தான் அப்படி மாட்டி விடணும் செடியை. கொடியாக இருந்தாலும் அந்த தக்காளி செடி. அங்கே இருங்க ஒருத்தனை. என்ன பண்ணுற? ஐயோ, ஐயா அடிப்பாங்க, ஐயா அடிப்பாங்க பார்த்துக்க. அம்மா அம்மாவா என்ன போறியா? சரி, அது யார் விட்டு சேரு? நெல்டா, யார் விட்டு சேர தூக்கிட்டு போகிறேன்? இங்கே கொண்டா, ஐயாவோடது அடிப்பாங்க கொண்டா. கொண்டாடா, பிடுங்குவாம்மா சேர. அந்த சேர் 2 நாளைக்கு முன்னாடி கொண்டாந்தான் ஜேசிபி பார்க்க மறந்துட்டான் போல. இப்போ பார்த்த உடனே சேரை பார்த்த உடனே தான் அம்மா எடுத்துகிட்டு கிளம்புறான் அம்மாட்ட போகணும்னு. அங்கே எனக்கு தூக்கிட்டு போகிறத. டேய் நீங்கள் வாணி, ஜேரை பார்த்தோன்னா ஐயோ நம்ம வீட்டு ஜேரை மறந்துட்டேன் வேணும் தூக்கிட்டு எப்படி போகாமல் இருக்கு. அதுக்காக கட் பண்ணுறதுக்காக சின்ன சின்னதாக அதுக்காக பண்ணுறாங்க. தண்ணி பாஞ்சிட்டா பொறுக்க முடியாதுன்னு எவ்வளோ வேகுன்னு பொறுக்குது பாருங்க அந்த கோழி. இத்தனை நாள் கோழியே இல்லைம்மா, தண்ணி பாயும் கோழியை பார்த்தீங்களா? தண்ணி இவ்வளோ தூரம் வந்துச்சு பாருங்க. இப்போ சூப்பராக தண்ணி ஏன்னா வேகமாக வருதா? இப்போ எதோ நீந்து வர்ற மாதிரி இருக்குது தண்ணியில். இதோல இருங்க பார்க்குறேன் நானே. அப்படியா? இன்னைக்கு கதவெல்லாம் சாத்தி வச்சிடணும், திறக்கவே கூடாது. ஏன்னா ரொம்ப நாளாக தண்ணி இல்லாமல் கிடந்துட்டு இப்போ தண்ணி வருதா, பூச்சிகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரே சைஸாக அளவாக எடுத்துக்கிட்டு அப்படியே கட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், ஒரே சைஸு கயிறு வந்துருச்சு. இப்போ இதே கொஞ்சம் பெருசு தான்மா, இதே கொஞ்சம் பெருசு தான். 8 டேபிள் சரிங்க. குச்சி ரெடி, கயிறு ரெடி எல்லாத்தையுமா? கட்டிட்டு வந்துடலாம்ல. கட்டிடுங்க. சரி, அப்படியே தூக்கிட்டு போய்விடும் விடுங்க.
கயிறு கயிறுலாம் எடுத்துகிட்டு வரவா? எடுத்துகிட்டு வரேன் போங்க. நம்ம குச்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு கொல்லைக்கு வந்தாச்சு. இப்போதான்மா கொஞ்சம் வளர்ந்த மாதிரியே இருக்குது. இங்கே இருங்க. ஆனால் ரொம்ப மிளகாய் செடி தான்மா ரொம்ப மோசமாக இருக்குது. வரேன். அந்த போட்டிருக்கேன் வருவாம்மா. இப்படி என்ன இருக்கட்டா? இங்கே இருங்க. இது மாதிரி தக்காளி செடிக்கெல்லாம் குச்சியை ஊனி இந்த கயிறை கட்டி விட்டோம்னா சாயாதாம்மா. அதுக்காக தான். மா எப்போ வந்தீங்க? சரிம்மா சரி ஊனுவோம்மா. அதான் ஊனணும் தான். செடி உடஞ்சிடாம. எங்கே கொல்லையில்? அது எங்கே பார்த்தாலும் கிளம்ப மாட்டேதுங்கம்மா. ஏம்மா? ஏன் உளுந்துட்டானா? ஏறுங்க. வெண்டைக்காய் வந்து லாஸ்ட்டாக போட்டது இதெல்லாம் கூட கிளம்பிடுச்சு. இந்த சைடு பாருங்கன்னா மிளகா இந்த இதெல்லாம் கொத்தவரங்காலாம் கிளம்புவனாங்குது. எப்படி மழை பெஞ்சுன்னு சாயாமல் இருக்கிறதுக்கு தான். காத்தடிக்கிறப்ப ரொம்ப டைட்டாக கட்டலை, லூஸாக அப்படி கட்டணும். அவ்வளோதான். பார்த்துவோம்மா. செடிக்கு பக்கத்துலேயே அப்படியே ஒரு குச்சை ஊனி அப்படியே கட்டி விட வேண்டியதான். களை வெடிக்குது, வெடிச்சு வருது களையெல்லாம். பூச்சிச்சோம்மா தக்காளி. பரவாயில்ல, மன திருப்திக்கு அதாவது பூ வைக்கிறது முன்னாடி. ஆனால் எது பண்ணாலும் பொறுமை வேணுங்கிறது உண்மைதான்மா. ஒரே இடத்துல காய வைக்கணும். சரி, எடுத்து கட்டுறீங்களா? கட்டிட்டு காமிப்போம். வெண்டைக்காயெல்லாம் நல்லா எல்லாம் பூச்சிருச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம பறிச்சிடலாம், 2-3 நாளில். யாராது இங்கே இருங்க. நாங்கள் இங்கே வீடு இருக்காங்க. ஐயா ராகம் ஒருத்தன் போட்டுக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் ஐயா ஓ சாயறதுலேயும் வேர் விட்டுருது. ஆமாம்மா. ஓ கீழே சாயறதுல அப்படியே வேர் விட்டு படந்துரும் போலாமாம்மா. இங்கே இருங்க, வரிசையாக குத்திக்கிட்டு வராங்க. இன்னும் தக்காளி செடிக்கு குத்தி முடிக்கலை, குத்திக்கிட்டு வராங்க. இங்கே வந்துட்டு செல்வேக்காவட்டில் பூ நிறைய பூத்துருக்கு, மல்லிகைப்பூ. அதுதான் பறிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள். இந்த சைடு நிறைய இருக்குது, ஆனால் எனக்கு எட்ட மாட்டேங்குது. இந்த சைடு எட்ட மாட்டேங்குது.
இருங்க. யார் அது? யார் அது? யார் அது? இது இந்த பொண்ணு யார்? இந்த பொண்ணு யார்? யார் இந்த பொண்ணு யார்? பாருங்க, ஐயா வேலை செய்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். ஐயா தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஐயாவை பார்த்துக்கிட்டு ஐயாவை தான் பார்க்குது இந்த பொண்ணு. ஐயாவை தானே பார்க்குற. மாமா செல்லை பார்க்குது வரவாம்மா. இங்கே பாரு, யார் பார்க்க? யார் நீ பார்த்துட்டு இருக்கப்ப? ஐயாவை தானே பார்க்குற. சொல்லு. இங்கே இருங்க. யாரை பார்க்குற நீ? ஐயாவை தானே பார்க்குற. ஐயாவை பார்க்குறியா ஆத்தாவை பார்க்குறியா? நாங்கள் அவங்க வேலை செய்கிறாங்க, நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கு. நம்ம சிரிச்சோம்னா அது வாங்க இருக்கு, வாக்குது இருக்கு. அங்கே வந்து தக்காளி செடிக்கு வந்துட்டு கம்பு ஊனியாச்சு. இப்போ வந்து கத்திரி செடிக்கு ஊனிகிட்டு இருக்காங்க. ஏறுங்க, கத்திரி செடிக்கு வரிசையாக ஊனிகிட்ருக்கோம் இப்போ கம்பு. ஏய், வெண்டைக்கான ஒரு வாரத்தில் பறிச்சிடலாமா? நான் 4 நாளில் பறிச்சாதான் ஆனந்தமாக இருக்கும் எங்களுக்கு. ஆமாம், வெண்டைக்காய் பறிச்சா தானே நமக்கு ஆனந்தமாக இருக்கும். அப்போ தானடா ஆனந்தமாக இருக்கும் ஐயாவுக்கு. பாப்பா அந்த சைடாக வந்து இந்த ட்ரம்மில் ஒரு கப்பு தண்ணி மட்டும் கொடு பாப்பா. இந்த ஒரு மல்லிகைப்பூ செடி அம்மா கொடுத்துச்சுல, அதில் தண்ணி ஊற்றணும். ஏறு, ஒரு மல்லிகைப்பூ செடி இப்போ தான் வந்து வச்சு ஊனியிருக்கேன். அப்படியே வேறு அடியில் வச்சு ஊனியாச்சு. அதுக்கு உயிர் தண்ணி விடணும்ல, அதுக்கு தான். மாங்கன்னும் தொலைத்திருச்சிடும். மாங்கன்று பக்கத்தில் வந்து 2 மருதாணி கன்று பிடிச்சிருச்சு. இந்த இருங்க, குச்சி வந்து இன்னும் ஒரு 4-5 குச்சி தான் இருக்குது, ஊனியாச்சு. இப்போ பெருசாக இருக்கிற செடிக்கெல்லாம் பார்த்து தான் ஊனியிருக்கோம். இப்போ இது தக்காளிக்கு இங்கே ஊனிட்டு, அங்கே வந்து கத்திரி செடிக்கு வந்து பெருசாக உள்ளதுக்காக பார்த்து ஊனியிருக்காங்க. நம்ம வளர வளர ஊன வேண்டிய இடத்துல குச்சி ஊனிக்கலாம்.